Hi students, 10th standard mathsல இன்னைக்கு நம்ம பார்க்க போற கான்செப்ட் மாறுபாடுகளின் வரைபடங்கள் graph of variations. 10th standard mathsலயே ரொம்பவும் ஈஸியான ஒரு graph கான்செப்ட் அப்படினா அது இந்த variations graph தான். First variation அப்படினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு குவாண்டிட்டியோட வேல்யூ கண்டினியூஸா சேஞ்ச் ஆகிட்டே இருந்தது அப்படினா அதை தான் வேரியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு பொருளுடைய மதிப்போ அல்லது ஒரு தொகுப்புடைய மதிப்போ தொடர்ந்து மாறிக்கிட்டே இருந்தது அப்படின்னா அதை தான் மாறுபாடு அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு புக் வாங்குறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த புக்கோடைய ப்ரைஸ் ஒரு 10 rupees அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ நம்பர் ஆஃப் புக்ஸ் அண்ட் காஸ்ட் இந்த மாதிரி ரெண்டு விதமான குவான்டிட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு புக்கு வாங்கணும் அப்படின்னா அதோடைய காஸ்ட் பார்த்தீங்கன்னா 10 rupees அப்படின்னு வரும். இதுவே நம்ம ரெண்டு புக்கு வாங்கணும் அப்படின்னா அதோடைய காஸ்ட் 20 rupees ஆகிடும். அதே போல் 3 புக்கு வாங்கணும் அப்படின்னா 30 rupees. ஸோ 4 புக்ஸ் வாங்கினோம்னா 40 rupees. இந்த மாதிரி நம்ம எவ்வளோ புக்ஸ் வாங்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அதோடைய காஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு குவான்டிட்டியோட வேல்யூ கண்டினியூஸாக சேஞ்ச் ஆகிட்டே இருந்தது அப்படின்னா அதை தான் வேரியேஷன் மாறுபாடு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா புத்தகத்துடைய எண்ணிக்கைக்கு தகுந்த மாதிரி அதோடைய விலை தொடர்ந்து மாறுபட்டுக்கிட்டே இருக்கு. ஸோ இதை தான் நம்ம மாறுபாடுகள் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டைப்ஸ் ஆஃப் வேரியேஷன்ஸ், மாறுபாடுகளின் வகைகள். மாறுபாடுகளில் பார்த்தீங்கன்னா 2 வகை இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டைரக்ட் வேரியேஷன், நேர் மாறுபாடு. செகண்ட் ஒன் இன்டைரக்ட் வேரியேஷன், எதிர் மாறுபாடு. ஃபர்ஸ்ட் டைரக்ட் வேரியேஷன்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த டைரக்ட் வேரியேஷனை ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலியமா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் நம்பர் ஆஃப் புக்ஸ் அண்ட் செகண்ட் ஒன் காஸ்ட். இந்த மாதிரி ரெண்டு விதமான குவான்டிட்டி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஒரு புக்கோடைய காஸ்ட் 10 rupees அப்படின்னா 2 புக் வாங்கும்போது 20 rupees ஆகும். இதுவே 3 புக் வாங்கும்போது 30 rupees ஆகும். 4 புக்ஸ் வாங்கும்போது 40 rupees, 5 புக்ஸ் வாங்கும்போது 50 rupees. இந்த மாதிரி புக்கோடைய எண்ணிக்கை அதிகமாக அதிகமாக அதோடைய விலையும் பார்த்தீங்கன்னா அதிகமாயிட்டே இருக்கும். ஸோ நம்பர் ஆஃப் புக்ஸ் அப்படின்ற இந்த குவான்டிட்டியை எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். தென் காஸ்ட் அப்படின்ற இந்த குவான்டிட்டியை ஒய் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு, கரஸ்பாண்டிங்காக ஒய்யோட வேல்யூவும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஸோ எக்ஸோட வேல்யூஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது கரஸ்பாண்டிங்காக ஒய்யோட வேல்யூவும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தது அப்படின்னா அதை தான் நேர் மாறுபாடு, டைரக்ட் வேரியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது கரஸ்பாண்டிங்காக இன்னொரு குவான்டிட்டியும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தது அப்படின்னா இந்த கான்செப்டை டைரக்ட் வேரியேஷன், நேர் மாறுபாடு அப்படின்னு சொல்லுவோம். இந்த கான்செப்ட்ல இந்த ஒய்யோட வேல்யூ, அதாவது இந்த காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா, இந்த ஒய்யோட வேல்யூ எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா காஸ்ட் இன்டு number of books or price into number of books. இதில் பார்த்தீங்கன்னா y is equal to price அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு புக்கோடைய price என்னவோ அதை மென்ஷன் பண்ணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு புக்கோடைய price ₹10. ஸோ இந்த இடத்துல 10 அப்ளை பண்ணிக்கலாம். இன்டு நம்பர் ஆஃப் புக்ஸ் அப்படின்ற குவான்டிட்டியை நம்ம எக்ஸ் அப்படின்னு வச்சிருக்கோம். அப்போ நம்பர் ஆஃப் புக்ஸ் கண்டினியூஸா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு இல்லையா, நம்ம ஒரு புக் வாங்கலாம், இல்லை 2 புக் வாங்கலாம், இல்லை எத்தனை புக் வேணாலும் வாங்கிட்டே போகலாம். அப்போ நம்பர் ஆஃப் புக்ஸை நம்ம காமனா எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா y ஈக்குவல் டு 10 இன்டூ எக்ஸ் அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு. இந்த ஈக்குவேஷன்ல கண்டினியூஸா எக்ஸோட வேல்யூ சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதாவது நம்பர் ஆஃப் புக்ஸ் பார்த்தீங்கன்னா எத்தனை வேணாலும் இருக்கலாம், ஒரு புக் இருக்கலாம், 2, 3, 4, 5ன்னு எக்ஸோட வேல்யூ கண்டினியூஸா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இந்த எக்ஸோட வேல்யூ சேஞ்ச் ஆகும்போது கரஸ்பாண்டிங்கா ஒய்யோட வேல்யூ சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதாவது நம்ம கொடுக்குற எக்ஸோட இன்புட்டுக்கு தகுந்த மாதிரி ஒய்யோட வேல்யூ கண்டினியூஸா சேஞ்ச் ஆகிட்டு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஆனா இந்த ஈக்குவேஷன்ல சேஞ்ச் ஆகாத ஒரே வேல்யூ அப்படின்னா அது இந்த 10, அதாவது அந்த புக்கோடைய பிரைஸ். ஸோ இந்த 10 சேஞ்ச் ஆகலை, கடைசி வரைக்கும் சேஞ்ச் ஆகாது அப்படின்றதுனால இதை ஒரு கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது மாறிலி உறுப்பு அப்படின்னு சொல்லுவோம். இது போல எந்த ஒரு டைரக்ட் வேரியேஷனா இருந்தாலும் நமக்கு அதுல ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கும். இப்போ
இந்த y அப்படியே வச்சுக்கிட்டு இந்த x-ஐ லெஃப்ட் சைடு மூவ் பண்ணோம் அப்படின்னா இந்த x இங்க மல்டிப்ளிகேஷனா இருக்கு, இந்த பக்கம் வரும்போது டிவைட் ஆயிடும். ஸோ y by x அப்படின்னு மாறிடும். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ராக்ஷனா இருக்கு, ஈக்குவல் டு எ கான்ஸ்டன்ட். எல்லா டைரக்ட் வேரியேஷன்லயும் ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கும் இல்லையா, அந்த கான்ஸ்டன்ட்டை காமனா கேபிட்டல் K அப்படின்னு மென்ஷன் பண்ணலாம். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா y by x அப்படின்ற இந்த ஃப்ராக்ஷனுடைய வேல்யூ K அப்படின்ற கான்ஸ்டன்ட்டுக்கு ஈக்குவலா இருக்கு. ஸோ y by x அப்படின்றது ஒரு ப்ரொபோர்ஷன். ஸோ இந்த ப்ரொபோர்ஷனுக்கு கிடைச்ச இந்த K அப்படின்ற இந்த கான்ஸ்டன்ட்டை ப்ரொபோர்ஷனலிட்டி கான்ஸ்டன்ட், விகித சம மாறிலி அப்படின்னு சொல்லுவோம். therefore y equal to 10x அப்படின்ற இந்த டைரக்ட் வேரியேஷனுக்கான ஈக்குவேஷனை ஜென்ரலா y equal to kx அப்படின்னு எழுதலாம். ஸோ இதுதான் ஜெனரல் ஈக்குவேஷன் ஃபார் டைரக்ட் வேரியேஷன், அதாவது ஒரு நேர் மாறுபாட்டுக்கான பொதுவான சமன்பாடு. அப்போ டைரக்ட் வேரியேஷன் அப்படின்னாவே y equal to kx அப்படின்ற இந்த ஈக்குவேஷன் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் டைரக்ட் வேரியேஷன், நேர் மாறுபாட்டுக்கான ஒரு சில எடுத்துக்காட்டுகள். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி அண்ட் காஸ்ட், அதாவது அளவு மற்றும் விலை. ஒரு பொருளுடைய அளவு அதிகரிச்சுட்டே போயிட்டே இருந்தது அப்படின்னா அதோடைய விலையும் அதிகமாயிட்டே போகும். ஸோ ரெண்டு குவான்டிட்டியுமே இங்கே இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதை வந்து நம்ம டைரக்ட் வேரியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், நேரம் மற்றும் தூரம். நேரம் அதிகமாக அதிகமாக தூரமும் அதிகமாயிட்டே இருக்கும். அதாவது நம்ம ஒரு இடத்துக்கு பயணம் பண்றோம் அப்படின்னா பயண நேரம் அதிகமாயிட்டே இருந்தது அப்படின்னா பயண தூரமும் அதிகமாயிட்டே இருக்கும். இதை நம்ம எப்படி சொல்லலாம், பயண தூரம் ரொம்ப அதிகமா இருந்தது அப்படின்னா பயண நேரமும் ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ இப்போ இங்க ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இதுவும் ஒரு டைரக்ட் வேரியேஷன், நேர் மாறுபாடு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா டயாமீட்டர் அண்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அ சர்க்கிள். டயாமீட்டர் அப்படின்றது விட்டம், சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்றது சுற்றளவு. ஸோ ஒரு வட்டத்துடைய விட்டம் அதிகமாயிட்டே இருந்தது அப்படின்னா அதோடைய சுற்றளவும் அதிகமாகும். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா டயாமீட்டர் சர்க்கம்ஃபரன்ஸ், டயாமீட்டர் இன்க்ரீஸ் ஆக சர்க்கம்ஃபரன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ரெண்டுமே இங்கே இன்க்ரீஸ் ஆகிறதுனால இதை நம்ம டைரக்ட் வேரியேஷன், நேர் மாறுபாடு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நேர் மாறுபாட்டுக்கான ஒரு சில எடுத்துக்காட்டுகள். இப்போ இது வரைக்கும் டைரக்ட் வேரியேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்டைரக்ட் வேரியேஷன், எதிர் மாறுபாடுனா என்ன அப்படின்றத பார்க்கலாம். இந்த எதிர் மாறுபாட்டை ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ், அதாவது வேலையாட்களின் எண்ணிக்கை, இந்த மாதிரி ஒரு குவான்டிட்டி எடுத்துக்கலாம். செகண்ட் ஒன் நம்பர் ஆஃப் டேஸ், நாட்களின் எண்ணிக்கை, இந்த மாதிரி ரெண்டாவது ஒரு குவான்டிட்டி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு வேலையை ஒரு ஆள் 20 நாள்ல செஞ்சு முடிக்கிறாரு. அதாவது ஒரு வேலையை ஒரே ஒரு ஆள் தனியா செஞ்சு முடிக்கிறதுக்கு 20 நாட்கள் ஆகுது. இதுவே 2 பேர் அதே வேலையை செய்யறாங்க அப்படின்னா 10 நாள்ல அந்த வேலையை முடிக்கிறாங்க. இப்போ 4 பேர் சேர்றாங்க, 4 வேலையாட்கள் சேர்ந்து ஒரு வேலையை வெறும் 5 நாள்ல செஞ்சு முடிச்சிடறாங்க. அதாவது அதே வேலையை 5 நாள்ல செஞ்சு முடிச்சிடறாங்க. சப்போஸ் 5 வேலையாட்கள் சேரும்போது அந்த வேலையை முடிக்கிறதுக்கு வெறும் 4 நாட்கள் ஆகுது. சப்போஸ் 10 வேலையாட்கள் ஒன்னா சேர்ந்து அதே வேலையை செய்யும் போது அந்த வேலையை 2 நாட்கள்ல முடிச்சிடுறாங்க. இதுவே 20 வேலையாட்கள் அந்த வேலையை ஒன்னா சேர்ந்து செய்யும் போது ஒரு நாள்ல அந்த வேலையை முடிச்சிடுறாங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் அப்படின்ற இந்த குவான்டிட்டி 1, 2, 4, 5, 10, 20 இப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. நம்பர் ஆஃப் டேஸ் அப்படின்ற இந்த குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா 20, 10, 5, 4, 2, 1 அப்படின்னு ஸ்டார்டிங்ல ஹையஸ்ட் வேல்யூவா இருந்துட்டு கொஞ்சம் போக போக அப்படியே டிக்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ ஒரு குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும்போது கரஸ்பாண்டிங்கா இன்னொரு குவான்டிட்டி டிக்ரீஸ் ஆகிட்டே இருந்தது அப்படின்னா இந்த கான்செப்டை எதிர் மாறுபாடு, இன்டைரக்ட் வேரியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதுல நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் அப்படின்ற இந்த குவான்டிட்டியை எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். நம்பர் ஆஃப் டேஸ் அப்படின்ற இந்த குவான்டிட்டியை ஒய் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு, கரஸ்பாண்டிங் எக்ஸ் வேல்யூக்கு தகுந்த மாதிரி ஒய் வேல்யூ கண்டினியூஸா டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஸோ இந்த வேரியேஷனை நம்ம இன்டைரக்ட் வேரியேஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த இன்டைரக்ட் வேரியேஷன்ல ஒரு பியூட்டினஸ் என்ன அப்படின்னா எந்த ஒரு எக்ஸ் அண்ட் ஒய் பேரை நீங்க எடுத்துக்கிட்டாலும் அதை மல்டிப்ளை பண்ணி பார்க்கும்போது ஒரே மாதிரியான வேல்யூ தான் நமக்கு அகைன் அண்ட் அகைன் கிடைச்சிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபர்ஸ்ட் பேர் எடுத்துக்கிட்டீங்கன்னா எக்ஸோட வேல்யூ 1, ஒய்யோட வேல்யூ 20. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா 20 அப்படின்னு கிடைக்கும்.
இதே போல இந்த செகண்ட் பேர் எடுத்து பாருங்க 2 into 10 இதை மல்டிப்ளை பண்ணாலும் 20 அப்படின்னு கிடைக்கும். அதே போல தேர்ட் பேர் பார்த்தீங்கன்னா 4 into 5 4 5s are 20. ஸோ இது போல ஒரு இன்டைரக்ட் வேரியேஷன் அப்படின்னா அதில் இருக்கிற எக்ஸ் அண்ட் ஒய் பேர்ல எந்த ஒரு பேர் நீங்க எடுத்துக்கிட்டு மல்டிப்ளை பண்ணி பார்த்தாலும் ஆன்சர் ஒரே மாதிரி தான் வரும். ஸோ இதை ஜென்ரலா எக்ஸ் இன்டூ ஒய் இஸ் ஈக்குவல் டு 20 அப்படின்னு எழுதலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு பதிலாக இங்கே இருக்கிற எந்த வேல்யூ வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணும்போது கரஸ்பாண்டிங்காக அதுக்கு கீழே இருக்கிற ஒய் வேல்யூவை இங்கே நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் எக்ஸுக்கு பதிலாக 5 அப்படின்னு நீங்கள் இன்புட் கொடுத்தனா ஒய்யோட வேல்யூவை 4 அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ 5 4s are 20. ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு எக்ஸ் அண்ட் ஒய் பேரை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் 20 அப்படின்ற ஒரே வேல்யூ தான் சேஞ்ச் ஆகாமல் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இதை வந்து ஒரு கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. சின்ஸ் டைரக்ட் வேரியேஷன்லையும் அந்த கான்ஸ்டன்ட்டை நம்ம கே அப்படின்னு மென்ஷன் பண்ணோம். அதே போல இன்டைரக்ட் வேரியேஷன்லையும் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு சம் கான்ஸ்டன்ட் வரும் இல்லையா, அந்த கான்ஸ்டன்ட்டையும் நம்ம கே அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் வேரியேஷனுக்கான ஃபார்முலா, அதாவது ஈக்குவேஷன் விச் மீன்ஸ் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு கே. இதுதான் பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் வேரியேஷனுக்கான ஜெனரல் ஈக்குவேஷன். இதுலேயும் கே அப்படின்ற கான்ஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா ப்ரொபோர்ஷனலிட்டி கான்ஸ்டன்ட், விகித சம மாறிலி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இன்டைரக்ட் வேரியேஷன்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் இன்டைரக்ட் வேரியேஷன், அதாவது இந்த எதிர் மாறுபாட்டுக்கான ஒரு சில எடுத்துக்காட்டுகள். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஸ்பீட் அண்ட் டைம், அதாவது வேகம் மற்றும் நேரம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எங்கேயாவது ஒரு லாங் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ரொம்ப வேகமாக டிராவல் பண்ணிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக அந்த இடத்த ரீச் பண்ணிட முடியும். இதுவே நம்ம ரொம்ப மெதுவாக டிராவல் பண்ணோம் அப்படின்னா அந்த டெஸ்டினேஷனை ரீச் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் அதிகமாக எடுத்துக்கும். அப்போ ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆனிச்சு அப்படின்னா டைம் நமக்கு ரொம்பவே குறையும். இதுவே ஸ்பீட் கம்மியாக இருந்தது அப்படின்னா, அதாவது ஸ்பீட் டிக்ரீஸ் ஆனிச்சு அப்படின்னா டைம் ரொம்பவும் அதிகமாயிட்டே போகும். ஸோ ஸ்பீட் அண்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டாக இருக்கு. ஸோ ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும்போது டைம் டிக்ரீஸ் ஆகும். ஸோ இதை வந்து நம்ம இன்டைரக்ட் வேரியேஷன் அப்படின்னு சொல்லலாம். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் டேஸ். இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஒரு வேலையை செய்யறதுக்கு ஆட்களுடைய எண்ணிக்கை அதிகமாயிட்டே போகும்போது அந்த வேலையை குறைந்த நாட்களில் செஞ்சு முடிச்சிடலாம். இதுவே வேலை செய்யறதுக்கான ஆட்களுடைய எண்ணிக்கை ரொம்பவும் கம்மியாக இருக்கும்போது அந்த வேலை சீக்கிரமாக முடியவே முடியாது. ஸோ அதோடைய டியூரேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக போயிட்டே இருக்கும். ஸோ நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் டேஸ் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் வேரியேஷன் இருக்கும். நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இன்க்ரீஸ் ஆனிச்சு அப்படின்னா நம்பர் ஆஃப் டேஸ் டிக்ரீஸ் ஆகும். இதுவே நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் டிக்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்பர் ஆஃப் டேஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் வேரியேஷனுக்கான இன்னொரு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸ் அண்ட் அமௌண்ட் ஆஃப் ஷேர். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காம்படிஷன் நடக்குது. அந்த காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ற எல்லாருக்குமே பிரைஸ் அமௌண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ அந்த பார்ட்டிசிபேட் பண்ற அந்த நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் ரொம்ப கம்மியா இருந்தாங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் அதிகமான ஷேர் கிடைக்கும். இதுவே அந்த காம்படிஷன்ல ரொம்பவும் அதிகமான அளவுல பார்ட்டிசிபென்ட்ஸ் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் பிரைஸ் கொடுத்தாகணும் இல்லையா. அப்போ எல்லாருக்கும் ஈச்சா அந்த ஷேரை ஸ்பிட் பண்ணும்போது ஒவ்வொருத்தருக்கும் கம்மியான அமௌண்ட் தான் போய் சேரும். ஸோ பார்ட்டிசிபென்ட்ஸ் அதிகமாகும் போது அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஷேர் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கும். இதுவே பார்ட்டிசிபென்ட்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும்போது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஷேர் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த இன்டைரக்ட் வேரியேஷனுக்கான இன்னொரு எக்ஸாம்பிள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ டைரக்ட் வேரியேஷன்னா என்ன, இன்டைரக்ட் வேரியேஷன்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி இருக்கிற எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் நம்மளுடைய நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.